இது இல்லை வண்டியில் இருக்கோம். அதில் கொடுத்துட்டு காப்பி காலி ஆஞ்சநேயா டெம்பிள். இது ஒரு ஃபேமஸ் டெம்பிள் தான். ஐயோ சாமி நீங்கள் அவங்க போட்டிருக்காங்க G2 ப்ராடக்ட் ஷர்ட் போடுறது. ஸோ வாங்க உள்ளே போய் அங்கே வீடு vlog என்னன்னா போய் G2 ப்ராடக்ட்ஸ் தான் போகிறோம். வண்டிக்கு Insta 360 ஹேண்டில் பார் வாங்கினோம். மவுண்ட்டு ஜஸ்ட் போயிட்டு வரலாம். ஸோ ஸ்டே டியூன், இந்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போது ஆல்ரெடி 6,700 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மேபி நாளைக்கு சர்வீஸ் விடுற மாதிரி தான் இருக்குது பிளான்னு. ஸோ செகண்ட் சர்வீஸ் தான். ஆமாம், நேற்றுக்கு நான் வண்டி வாங்கி 90 days ஆச்சு. அது ஒரு vlog பண்ணலான்னுக்கிறேன். பஸ் ஆக்சுவலி இன்னைக்கு விட்றலாம் தான் வந்து சர்வீஸ்க்கு. அப்புறமா கால் பண்ணி ஷோரூம் அங்கே வந்து நாளைக்கு இருக்கோம். இன்னைக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாளைக்கு விட்டா சாரி, என்னாச்சுன்னா கோப்ரோ வந்து டைரெக்டாக மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பார்க்கல, எக்ஸ்டர்னல் மைக் ஆன் இருக்கான்னு நான் பார்க்கல. ஸோ அதனால அந்த ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பேடாக இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சர்வீஸ் பார்ப்போம் எவ்வளோ ஆகும். இஷ்யூவெல்லாம் எதுவும் இல்லை வண்டியில் இப்போ. ஆமாம், இஷ்யூவெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் என்னன்னா ஒரு வாட்டி தேர்ட் கேர் இருந்து செகண்ட் கேர் போடும்போது டேரெக்டாக நியூட்ரல் போகுது. என்னென்னு போய் கேட்கணும். பட் ஆனால் அந்த ஃபுல்லாக டிராஃபிக் தான் இருக்கும். அங்கே ரொம்ப டிராஃபிக் இருக்காமல் இருக்கும். பார்க்கணும். ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஒரு மவுண்ட் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தா தெரியும். பட் என்னன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த மவுண்ட். இப்போ நான் அதை வச்சு நான் வீடியோ ஃபோட்டோ கொடுத்தாலும் ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ அதனால தான் அது இன்னொரு பைக் மவுண்ட் வாங்கலான்னு இருக்குது. பாருங்க, போய் செக் பண்ணலாம். அவர் கால் பண்ண கேட்டேன். 800 rupees வந்து 6,000 rupees கட்டி வச்சுருக்கீங்க. 6,000 தான் ஜாஸ்தி தான். பார்க்கலாம் ஒரு டீசல் வேல்யூ கரெக்ட். இன்னொன்று என்னென்னா அந்த மவுண்ட் ரொம்ப பெருசாக இங்கே போடவே முடியாது. ஒரு சும்மா ஜாலியாக ஒரு ஃபன் கலந்த ஃபோட்டோகளாக அவ்வளோதான். அது கூட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா காப்பி வீடு அதிகம் கொடுத்துட்டு காப்பி இல்லை வீடு. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து சொல்கிறது கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும். எப்போவுமே டிராஃபிக் இருக்கும். நம்ம நேரம் நல்லா இருக்கு. இன்றைக்கி பார்த்தா டிராஃபிக் இல்லை, சினின்னு போகுது. காலி ஆஞ்சநேயா டெம்பிள். இது ஒரு ஃபேமஸ் டெம்பிள் தான். இங்கே ஆஞ்சநேயர் கோயில்.
ஒருவேளை நாங்கள் வந்த டைம் கரெக்டாக இருக்கோம் சொல்லலாம். நாங்கள் வந்திருக்கிற டைம் கரெக்டாக இருக்குன்னு இருக்கிறது. இல்லைன்னா இந்த ரோட்லலாம் இந்த மாதிரிலாம் போகவே முடியாதுங்க. வேணா நீங்கள் பாருங்களேன், வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்கோம். இங்கே என்னன்னா ஒரு டவுட்டு, இப்போது அந்த கிளாம்ப் மாதிரி வரும். ஒன்று கிளாம்ப் மாதிரி வருது, இன்னொன்று போல்ட், நியூ போல்ட்டுன்னு வரும். கிளாம்ப் மாதிரி போட்டால் இவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து போட முடியாது. ஸோ அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ லைவில் பார்த்து வாங்கலாம் தான் போயிட்டுருக்கு. ஆமாம், எது ஒரு வாட்டி நேரில் பார்க்குறதுக்கு தப்பிச்சுக்குது. சும்மா காசு போயிடும், யாருக்கு வேணும். ஸோ எதுக்கு அதுலேயே நம்மளுக்கே செலவு, இதுக்கு மேலே செலவு ஆகும்ப்பா சாமி. அதுதான் கால் பண்ணிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் அந்த சேனலில். சரி ஓகே, அவங்க கால் பண்ணேன், மத்தியானம் தான் கால் பண்ணாங்க இந்த மாதிரி கிடைக்குமான்னு. ஸோ கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க போய் பார்க்கலாம். 6000 எப்படி இருக்கும் அப்போது? அது ஒரிஜினல் இருக்கும். எனக்கு வந்து அந்த 360 இது இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோலாம் போகுது, இவ்வளோவே போதும். ஸ்டார்டிங் 800ன்னு சொன்னாங்க. அது 800 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அப்படியே 6000 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அங்கேயே ஒரு 2 கம்பேரிசன் கிடைக்கும் நம்மளுக்கு. இது பார்த்திங்களா இப்போ ஃபஸ்ட் கியர் தான் போட போனேன், அந்த கடை தான் நியூட்ரல் இருந்துச்சு. அதே மாதிரி தேர்ட் கியர் இருக்கும்போது டைரெக்டாக வந்து நியூட்ரல் போகுது. ஸோ இதுதான் நாளைக்கு சர்வீஸ் வரும்போது பார்க்கணும் என்ன சொல்லுவாங்கன்னு. லாஸ்ட் டைம் சொன்னேன், ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போயே சொன்னேன். அவங்க அந்த ஓரிங் பெயிண்ட் பண்ணால் சரியாயிடும் சார்ன்னு சொன்னாங்க. ஆனாலும் பெயிண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரப்பர் ஏதோ பெயிண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் ஏதோ. ஆமாம், பீக் டைம் ஆகிடும், ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும். இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காதப்போ ரோடு ஃபுல்லாக ஐயோ ஒரே இம்சங்க. இப்போ ஏதோ ஃப்ரீயாக இருக்கிறனால இந்த மாதிரி கூட்டு போகலாம். டிராஃபிக்கில் இருக்கும்போது ஐயோ சாமி ஒன்றுக்கிட்ட கதை. ஆக்சுவலி நான் மைக் செட்டப் பண்ணியிருக்க மாட்டேன், உங்களுக்கு சேர்த்தோ இல்லை தெரியல. கரெக்டாக என்னோடய வாய்ஸ் நானும் கூட ஆன் பண்ணிட்டு அப்படியே போட்டேன், ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன், நான் பண்ணல. ஸோ அப்படி ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா வாய்ஸ் கரெக்டாக கேட்கலன்னா ஸோ திரும்பி வீட்டுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். நான் தான் உங்களை ஜிவிஎம் பேசுகிறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணேன். ஆனால் ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. உட்காந்து அது யோசித்து அதை பேசி அதை ரெக்கார்டு பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நேச்சுரலாக இப்போ நான் பேசுறது உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். அது நேச்சுரலாக தெரியும். இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதுதாங்க பெங்களூர் கர்கா, இந்த ஃபேமஸ் கர்கா, அந்த கோயில் இதுதான் தர்மராய சுவாமி டெம்பிள். இதுதான் அது. இங்கே தான் கர்கா. வருஷம் நீங்கள் பார்க்குறீங்களே இன்ஸ்டா யூடியூப்லலாம், நம்ம பெங்களூர் தான் அது. அம்மா கூட்டம். நானும் வந்திருக்கேன் அப்போ சின்ன வயசில். இப்போ ஒரு 2-3 வருஷமாக வரல. அம்மா கூட்டம். இந்த ரோடு ஃபுல்லாக பிரியாணி, வெஜ் பிரியாணி தான். சாப்பாடு நைட்டெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அவங்கவுங்க வேண்டியிருப்பாங்க. ஸோ இந்த கடைங்க அவங்கவுங்கெல்லாம் சேர்ந்து சாப்பாடு எல்லாம் போட்டு அம்மா கூட்டமாக இருக்கும். ஒரு மாதிரி திருவிழா மாதிரி தாங்க இங்கே. ஆமாம், சொல்லப்போனால் அதே மாதிரி தான். திருவிழா எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இங்கே ஒரு வாரம் கிட்ட சூப்பராக பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு குஷியாக இருக்கும். நம்ம அப்படியே வந்துட்டோம். லெஃப்ட் காட்டுறது முன்னாடி
அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா போ தெரியுதா உங்களுக்கு 3rd floor G2 ப்ராடக்ட்ஸ். ஸோ அங்கே தான் போக போகிறோம். வண்டி தான் எங்கே நிற்கிறதுனே தெரியல. ஸோ இந்த 3rd floor தான் நினைக்கிறேன். அவங்க போட்டிருக்காங்க G2 ப்ராடக்ட்ஸ் 3rd floorன்னு. ஸோ வாங்க உள்ளே போய் அங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கால் மாதிரி ப்ரோ இது உஷா 360 மவுண்ட் இருக்காது பைக் மவுண்ட் ஓகே. ಫ್ರೇಮ್ ಬೇಕಾ ಸರ್ ಇದಕ್ಕೆ? ಫ್ರೇಮ್ ಇದೆ ಸರ್, ಫ್ರೇಮ್ ಇದೆ. இப்போ தான் நம்ம G2 ப்ராடக்ட்ஸுக்கு வந்தோம். எஸ், தீஸ் ஆர் த ஆக்சசரிஸ் யூ கெட் இயர். ஆமாம், எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கள கிம்பல், கேஸ், மைக்ஸ். ஸோ X5 இருக்குங்க பார்த்தீங்கன்னா X5. இது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா இது பழைய மாடல் X2 இது X4. நான் வந்து X3 யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. இங்கே இருக்கல X3 இது. எஸ், ஆல்ரெடி தேர் அட்டெண்டிங் த கஸ்டமர்ஸ். ஹலோ சார், ஹாய். ரைட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஆனால் ஹெவி கேஜஸ் தான் இதெல்லாம். ஃபுல்லாக அலுமினியம் நினைக்கிறேன். அலுமினியம் ரைட்? Aluminum. This is more CNC. ஓகே. Winchell ಇದೆ ಸರ್ ಗಾಡಿ? நோ 250 இல்லை. இது வந்து ஆக்சுவலி 250 Gen 3. 250. KTM. திஸ் இஸ் அ ஓனர். இவங்க தான் ஓனர் சார். இன்ஸ்டாகிராம் தான் நானும் பார்த்து வந்தேன் ஆக்சுவலி. ஆமாம். கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஸோ எல்லா வெரைட்டிஸ் இருக்குங்க. எஸ். ஸோ இது நம்ம பைக் இது ஓகே, இது கரெக்டாக இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ ஃபைனலி வாங்கியாச்சு. 1700. இப்போது நம்ம ஃப்ரெண்டு கேரேஜ் இருக்குது, அங்கே போய் ஃபிட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் அப்போயே பார்த்தீங்களா, இது பழையது. ஸோ அது இப்போது சேஞ்ச் பண்ணுறோம் இப்போது. ஸோ அது ஃபிட்டிங் செக் பண்ணலான்னு தான் எடுத்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம கேரேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து இது ஃபிட் பண்ணின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி வருதுன்னு நம்ம நினைச்சா மாதிரி வந்துச்சுன்னா போதும். எதுவும் இல்லை. இப்போ போகும்போது ஸோ இங்கே இவ்வளோ நாள் இங்கே போட்டுருந்தீங்களா, அது வந்து அவ்வளோ ஹைட்டாக தெரியாது அது. ஸோ இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ செக் பண்ணிடலாம். நார்மல் ரைடு இருக்கும். அப்புறமா இந்த பிளேஸஸ் பற்றி இது பிளேஸஸ் இருக்கும். ஸோ இது விட ஒரு ஹைலைட் பாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஹைலைட் பாயிண்ட்டாக இல்லையா, அது ஹைலைட்டான ஒரு விஷயம். ஆனால் அந்த வீடியோவில் இருக்குது. ஆமாம், அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஏதோ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு நான் என்ன தான் 100% இல்லை, 100% மேலே போட்டாலும் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ ரைடு போகிறது அங்கெல்லாம் அந்த சீனரி ரைடு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நான் தான். ஸோ இந்த இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்க முடியாது. உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது நல்லா இருக்கா நல்லா இல்லையானா நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. ஸோ ஓகே, நீங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தப்பாக ஏதாச்சும் பேசுங்கன்னா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஏன்னா இது வந்து ப்ராப்பராக நான் வந்து தமிழ் அந்த பெங்களூர் தமிழ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் கன்னடா தான். ஸோ நாங்கள் கன்னடா தான் பேசுகிறீங்க. ஸ்கூலிங் எல்லாமே கன்னடா தான் பண்ணோம். ஸோ வீட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கன்னடா தான்.
ಸೊ ಕನ್ನಡ ಮಾತ್ರ ಸೂಪರಾಗಿ ಬರುತ್ತೆ. ಹೌದೌದು, ಕನ್ನಡ ಮಾತ್ರ ಡೌಟ್ ಇಲ್ಲ. ಕನ್ನಡದಲ್ಲೂ ಸೂಪರಾಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, தமிழலும் மாதாடி. பட் ஏன்னா தமிழ் அதான் சொல்கிறேன், தமிழ் வந்து இந்த பெங்களூர் தமிழ் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் தமிழ் தெரியாது.